வணக்கம் உறவுகளே. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய முருங்கை சூப்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கீரையாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த சூப்பை கொடுத்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், போன் ஸ்ட்ரென்த் ஆகும், பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகும். சுகர் பேஷண்ட்டுக்கு கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் ஆகும், பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். இந்த சூப்பை வாரத்துக்கு 2 இல்லது 3 முறையாச்சு குடிச்சிங்கன்னா நல்ல இம்யூனிட்டி டெவலப் ஆகும். கீரையை வாங்கி யூஸ் பண்ண முடியாதவங்களுக்கு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தோசைக்கு மேலே பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டன்ட் சூப் மிக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெங்காயம், ஜீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கீரை. 4 பேருக்கு தேவையான அளவு சூப் ரெடி பண்ண போகிறோம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். திக்காக தேவைப்படுறவங்களுக்கு 2 கைப்பிடி கீரை போட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்ச பொருட்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பூண்டு போட்டுக்கலாங்க. எடுத்து வச்ச ஜீரகம், மிளகு போட்டுக்கலாங்க. இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாங்க. மிளகாய் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம், 1 கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதி வந்துருச்சு. நல்லா தலைன்னு கொதிக்கட்டும். கீரையோட எசன்ஸை நல்லா தண்ணியில் இறங்கிருச்சுங்க. இப்போ கீரை வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாங்க. வடிகட்டி மிச்சம் இருக்கிற கீரையை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. முருங்கை பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சூப்பு தண்ணியிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2வது தாட்டி வடிகட்டிக்கலாங்க. இந்த சூப்பில் நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. முருங்கைக்கீரையை நல்லா அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கோங்க. முருங்கை சூப்பு ரெடி. வாங்க குடிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.